ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ளேவர் சமையல். நம்ம இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ரொம்பவே சூப்பரான ரெசிபி தான். இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் பிறந்துருச்சு. இது அம்மன்களுக்கு உகந்த நாள்னு சொல்லுவாங்க. அம்மன் சாமிகளுக்கு ரொம்பவே எல்லாருமே விரும்பி எடுக்கக்கூடியது மாவிளக்கு தான். அந்த மாவிளக்கு நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பண்ண போகிறோம். ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடியது தான். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அமைக்கவும், கூடவே லைக் பட்டனி தட்டிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். மாவிளக்கு பச்சரிசியில் தான் செய்யணும். அதனால் நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். இதை 2லேருந்து ஒரு 3 டைம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா கழுவி எடுத்தாச்சு. இதில் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2லேருந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போது 2 மணி நேரம் கழித்து பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 2 மணி நேரம் போல் நல்லா அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு அரிசியை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நல்ல ஒரு அரிப்பில் போட்டு நல்லா அரிசி தனியாக தண்ணி தனியாக நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாமே நல்லா வடிஞ்சிருச்சு. இதை ஒரு வெள்ளை துணியில் நல்லா விரித்து நல்லா உணர வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு காட்டன் துணி விரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம அரிசியை நல்லா பரசி விட்டு நம்மளுக்கு ரொம்ப காயம் இல்லை, கையில் பிடிச்சா அந்த ஈரை ஒட்டுற அளவுக்கு காய வச்சா போதும். பாதிக்கு பாதி அளவுக்கு காய வச்சு எடுத்துக்கிடுவோம். நீங்கள் ஃபேன் கடியிலே காய வச்சிடலாம். ரொம்பவே ஈஸியாக காஞ்சிரும் சீக்கிரமாக. இப்போ பார்த்திங்கன்னா கையில் அழுத்தி பார்த்து அப்படி ஒட்டணும். இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நம்ம மாவிளக்கு செய்ய கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பவுடரை அரைச்சி நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் 1 கப்புக்கு 1 கப் கூட எடுத்துக்கலாம். 1.5 கப் எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டாக கூடுதலான டேஸ்ட்டில் இருக்கும். அதனால் நான் 1.5 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் கொஞ்சம் தூசி எதுவும் இல்லாத வெல்லமாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கையோடு நல்லா மிக்ஸ் பண்ணி அழுத்தி பண்ணும்போது நம்ம கை சூட்லேயே அந்த வெல்லம் நல்லா மெல்ட் ஆகி நம்மளுக்கு ஒன்று சேர்ந்து வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நல்ல பிசைய நம்மளுக்கு சூப்பரான மாவிளக்கு நம்மளுக்கு கிடச்சிரும். இதை நல்லா கைட்டு நம்ம எவ்வளோக்குள்ளே அழுத்தி பிசைகிறோமோ அந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். நீங்கள் தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. தண்ணிலாம் ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா மறுநாள் வச்சு சாப்பிட முடியாது, ஒரு மாதிரி புளிக்க ஆரம்பிச்சிரும். இது 1 வாரத்துக்குனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்படி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். பார்த்திங்கன்னா மாவிளக்கு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இது சின்னதாக ஒரு குழி மாதிரி சென்டராக போட்டோம்னா நெய் ஊற்றி விளக்கு ஏற்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம மிக்சிலே திரித்து சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் பக்கத்தில் ரைஸ் மில் இருந்துச்சுன்னா அதில் மிஷினில் கொடுத்து இடித்து கூட மாவு ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப நம்மளுக்கு நிறைய பல்காக பண்ணுதுங்கும்போது அப்படி ரெடி பண்ணி வச்சுக்கினா இன்னமும் ஈஸியாக இருக்கும். நாம் இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆடி மாதம் அம்மன் சாமிகளுக்கு உகந்த மாதம் என்பதனால ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு மாவிளக்கு ரெடி பண்ணிட்டோம். அம்மன் சாமிகள் கண்டிப்பாக நம்ம மாவிளக்கு வச்சு வழிபடுறது எல்லார் வீட்லேயுமே முக்கியமான வழக்கமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த மாவிளக்கு ரெசிப்பியை செஞ்சு பார்த்து அம்மனுக்கு வச்சு வழிபட்டுட்டு எப்படி இருக்குன்னு நான் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அமைக்கவும், கூடவே லைக் பண்ணி தட்டிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.